தேடி கண்டுபிடித்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே இந்த விருதை வழங்கி இருப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். நான் கூட அவங்க என்னை அழைக்கும் போது சொன்ன, இத்தனை விருது வச்சுருக்கீங்களே, எப்படி நீங்கள் ஆரம்பித்து எப்படி முடிக்க போகிறீங்கன்னு. கடகடன்னு அதையும் அடித்து முடிச்சுட்டாங்க. நம்ம டைகர் சக்கரவர்த்தி சார் அவர்கள் இதற்காக மிகப்பெரிய முயற்சி எடுத்து சிறப்பாக இன்றைக்கி அவர் நடத்தி முடிச்சிருக்காரு. என்னுடைய முதல் முயற்சி முதல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னார். இது முதல் ஃபங்க்ஷன் அளவுக்கே தெரியல. ஏன்னா இத்தனை பேருக்கு நிறைய விருது கொடுக்குற ஃபங்க்ஷன்லேயே திணறுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த விதமான ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லாமல் அழகாக கொடுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்களை போன்ற பாராட்டுகள் இருக்கிறதுனால தான் என் போன்ற கலைஞர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கலைஞனுக்கு தேவை கைத்தட்டல்களும் பாராட்டுதல்களும் விருதுகளும் மட்டும்தான். அந்த விருதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கே வைக்க போகிறோன்னு தெரியாது. வீடு இருக்காது, அதில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வருது. பழைய ஜீவா அவர்கள், கம்யூனிஸ்ட் ஜீவா அவர்கள் புத்தக பிரியராம். ஏகப்பட்ட புத்தகங்கள் வாங்கி வீட்டில் அப்படியே அடுக்கி வச்சுருந்தாராம். ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஏரியாவால் போயிருக்கும்போது ஜீவாவோட சகோதரர் ஒருத்தர் அவர் கூட வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டிருக்காரு, அண்ணன் இங்கே தானே எங்கேயோ பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு. ஆமாம், இங்கே தான் இருக்கார் அப்படின்னு. சரி, அவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம், நம்ம சைலண்ட்டாக, ஏன்னா எம்ஜிஆர் அது மாதிரி அடிக்கடி அதிர்ச்சி வைத்தியங்கள் கொடுப்பாரு, சைலண்ட்டாக நம்ம போவோன்ட்டு போய் என்ட்ராகி வீட்டை பார்த்தோன்னே கண் கலங்கிட்டாராம் புரட்சி தலைவர். ஏன்னா வீடு முழுக்க புத்தகங்களாம் அங்கங்கே அடுக்கி வச்சுருக்காராம். மழை பெஞ்சு ஒழுகுது, மழை பெஞ்சிகிட்ருக்கு, ஒழுகுது. இவர் உள்ளே போனோன்னு பார்த்துட்டு எப்படின்னு இருக்கீங்க என்னன்னு விசாரித்தோன்னே அவருக்கு அந்த டெலிகசியில் சமாளிக்க முடியல. சமாளிச்சுட்டே சொன்னார், நம்ம நினைஞ்சால் பரவாயில்ல, இந்த புத்தகங்கள் நினையக்கூடாது, அதுதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு. இந்த நிகழ்வு முடிஞ்சிடுச்சு. வெளியில் வந்தோன்னு சொன்னாராம், என்ன அண்ணன் இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்காருன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு. சைலண்ட்டாக உங்கள் அண்ணனை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஒரு மாதம் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுங்கள், படத்துக்கு எழுத சொல்லியிருக்காரு, தலைவர் எழுத சொல்லியிருக்காரு, ஏதாவது சொல்லுங்கன்னு. அவரும் அதே மாதிரி தலைவர் உங்களை ஒரு படத்துக்கு எழுத சொல்லியிருக்காருன்னு கூப்பிட்டு அவர் வீட்டில் வச்சுட்டாரு. அந்த ஒரே மாதத்தில் அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டார் தலைவர். அது முடிச்சுட்டு அவர் சொன்னார், அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னை பாதிச்சிடுச்சு. நான் நினைஞ்சா பரவாயில்ல, நான் படிக்கிற இந்த புத்தகங்கள் நினையக்கூடாதுன்னு. அந்த மாதிரி தான் இந்த விருது. இதை வாங்கிட்டு போகிற நம்ம எங்கே வைக்க போகிறோன்னு தெரியாது, அதுக்கு இடம் இருக்காது, ஒழுகிற இடமா இருக்கும், வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. கேட்கவும் வேண்டாம், வீட்டில் கோவத்தில் என்ன சொல்லுவாங்க. இதை ஒரு இடத்துல கேள்விப்பட்டால் அது நான் எந்த இடம்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஒரு பெரிய நடிகர், நான் எடுக்க போகிற காலகட்டத்தில் அவருடைய காலங்கள் முடிந்து அவர் அமைதியாக வீட்டில் இருக்கிற காலகட்டம். அப்போ போய் பேட்டி எடுக்கும்போது, சார் நீங்கள் வாங்கின விருதெல்லாம் இருந்தால் அப்படியே அதையும் ஒரு ஷாட் எடுத்துக்கிறேனே அப்படின்னு. அவருக்கு அப்படியே முகமே மாறிடுச்சு, முகமே வாடிடுச்சு. ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னார், எங்கே சார் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் இதெல்லாம் வெறும் இரும்பும் தகரமும் அட்டையும் தானேன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்கள், நம்ம இன்றைக்கி வாங்குகிற விருது வெறும் தகரமும் அட்டையும் தானேன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, விருதை வாங்கி விட்டீர்கள், அடுத்த முறை விருதை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வர வேண்டிய தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். விருதை வாங்கிறது பெருசு கிடையாது. நம்ம அந்த லெவலுக்கு நம்ம வளரலைன்னா அந்த விருது வெறும் தகரமும் அட்டையுமா மாறிடும். ஆனால் நீங்கள் விருது கொடுக்குற அளவுக்கு வளர்ந்தீங்கன்னா உங்கள் கையால் அதை வாங்கிறதுக்கு பெருமையாக வாங்கிட்டு போவாங்க. அதைத்தான் இந்த விருது தலை நிமிர் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. விருது வாங்கின அத்தனை பேரும் தலை நிமிரணும். வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுடைய பொன்னான வார்த்தைகளுக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்திற்கும் நன்றி ஐயா.
இந்த விருதுக்கு இவர்தான் காரணம். எல்லாம் பலத்த கரவசம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளோ பெரிய ஷோ ஆர்கனைஸ் பண்ணி சிவானி ஸ்டுடியோஸ் வழங்கும் பாசத்தில் கட்டி போடுறீங்க. உண்மையில இவ்வளோ பெரிய கண்டிப்பா டைகரை பேச வச்சிருமா? பேச வைக்கணுமா? கண்டிப்பா டைகர் பத்திரிகையாளர்கள் யார் பேச வேண்டும் சொல்லுங்கள், பேச வச்சு முடித்து விடுவோம் உரையை. டைகர் சார் பேச வச்சு முடித்துருமா? ஓகே சார், டன். அப்படியே எல்லாம் மொத்தமா நில்லுங்க. நான் நிறைய பேசலாம்னா நேரம் இல்லாதனால தான் நிறைய பேச முடியாம போச்சு. எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இது ஒரு போராட்டம். என்னுடைய நண்பர்கள், சினிமா சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலை நிமிர் அப்படிங்கிறது எல்லோரும் தலை குனிஞ்சு செல்லக்கூடாது. தலை நிமிர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தலை நிமிர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு இதுக்கு சிவானி செந்தில், நான் மற்றும் தம்பி முத்து அனைவரும் சேர்ந்து இந்த ஏற்பாடு செய்தோம். இதுவரையும் காத்திருந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது அருமை தம்பி PRO மணி அவர்களுக்கும் என்னோடு பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா பேச வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்த முறை கண்டிப்பாக சித்திரை மாதம் இது நடக்கும். அப்போ டெக்னீஷியன்ஸ் மட்டுமே இந்த விருதுகள் வழங்கப்படும். எனவே அந்த நேரத்தில் நிறைய பேசிக்கலாம். இதோடு இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நண்பர் செந்தில் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தப்படும். அடுத்தபடியாக ஒரே ஒரு வருத்தம்னா, ஹரிதாஸ் அண்ணன் வந்தது எனக்கு ஃபோன் பண்ணும்போது தெரியாமல் போச்சு. ரொம்ப வருத்தப்படுறேன். உண்மையில அடுத்த தடவை கண்டிப்பாக தப்பு நடக்கும். இந்த மரியாதை டைகர் சக்கரவர்த்தி. செந்தில் அண்ணே எங்க இருக்கீங்க? செந்தில் அண்ணே எங்க இருக்காரு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.